Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். ஸோ இன்னைக்கு சண்டே சிட் சாட் வீடியோல நான் என்னுடைய யூடியூப் வீடியோஸ்ல இது வரைக்கும் காமெண்ட் பண்ணாத சில விஷயங்களுக்கு நான் இன்னைக்கு வந்து ஆன்சர் பண்ண போறேன். சில பேர் சில டவுட்ஸ் கேட்டிருப்பீங்க. அதை நான் வந்துட்டு அந்த இடத்துல ஆன்சர் பண்ணாம விட்டுருந்திருப்பேன். நான் ஒத்துக்கிறேன். நான் 100% எல்லாருக்குமே வந்து காமெண்ட் ரிப்ளை பண்ண மாட்டேன். அதுக்குன்னு ஒரு டைம் வச்சுப்பேன். அந்த டைம்ல எதெல்லாம் என்னால ரிப்ளை பண்ண முடியுதோ அது வரைக்கும் மட்டும் நான் வந்து பண்ணுவேன். ஸோ அதுல டெஃபினட்டா நான் சில விஷயங்கள் வந்து மிஸ் பண்ணிருக்கேன். அதெல்லாம் தான் இன்னைக்கு வீடியோல வந்துட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஓகே, ஆல்சோ ப்ளீஸ் டேக் அ மொமெண்ட் இஃப் யூ கைஸ் லைக் த பேக்ரவுண்ட் சிச்சுவேஷன். ஐ வாண்ட் யூ கைஸ் ஃபீட்பேக். ஓகே, ஐ எம் ட்ரைங் அவுட் சம்திங் நியூ. எனக்கே தெரியல, கொஞ்சம் வியர்டா தான் இருக்கு. பட் யூ லெட் மீ நோ, இது நல்லா இருக்கா, இது கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம்னு ஒரு ஐடியால இருக்கேன். இது நல்லா இருக்கு, கொஞ்சம் ஓகேவா இருக்கு அப்படின்னா யூ லெட் மீ நோ. ஓகேவா, இல்ல வேண்டாம் பழைய மாதிரியே வச்சுக்கலாம் அப்படின்னா அதையும் சொல்லுங்க, என்னன்னு பார்க்கலாம். இல்ல மாத்தி மாத்தி பண்ணோம் அப்படின்னா கூட இட்ஸ் ஃபைன் தான். இந்த சட்டை வந்து ஐ காட் வெரி லாங் பேக் ஃப்ரம் மிந்த்ரா அண்ட் ஐ ஹாவ் டு சே ஐ ஹேட் த ஃபிட். ஓகேவா, ஏன்னா எங்கெங்கயோ இழுக்குது, கழுத்து மட்டும் பெருசா இருக்கு. இந்த ஒரு லைனிங் நீங்க ஒண்ணு கொடுத்துருக்காங்க, அது எதுக்கு இவ்வளோன்னு இங்க குட்டியா அப்படி இருக்குன்னு தெரியல. பாதி நேரம் இப்படி மடங்கிக்குது. ஐ டோன்ட் நோ, கை குட்டியா இருக்கு, கழுத்து பெருசா இருக்கு. அதனால என்னால வெளியில போட முடியல. இப்படி வீட்டுல போட்டு அடிக்கிறேன் நானு. பிளஸ் இன்னைக்கு வீடியோக்கு இந்த தீமுக்கு அப்ராப்ரியேட்டா இருக்கட்டுமேன்ட்டு இந்த ஆரஞ்சு சட்டை நான் வந்து போட்டிருக்கேன். ஆல்சோ இந்த லுக் வந்து நான் கிரியேட் பண்ணி ஒரு டுட்டோரியலா போட்டிருக்கேன். அது என்னுடைய இங்கிலீஷ் சேனலுக்கு வந்து போகும். ஸோ என்னுடைய செகண்ட் சேனல் மேட் பை மோனா இங்கிலீஷ் அப்படின்னு போட்டீங்கன்னா வரும். அதை நீங்க இன்னும் செக் பண்ணலன்னா அப்படி போய் செக் பண்ணிக்கோங்க. அதுல இங்கிலீஷ் டுட்டோரியல்ஸ்லாம் இருக்கு. யாராவது தமிழ் தெரியாத இங்கிலீஷ் மக்கள் உங்களுக்கு தெரியும், அவங்க என்னுடைய வீடியோஸ் பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ முதல் கொஸ்டின்குள்ள போயிடலாம். டவ் அண்டர்ஆர்ம் பத்தி சொல்றேன்னு சொன்னீங்களே, சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. டவ் அண்டர்ஆர்ம் ரோல் ஆன்ஸ் என்னுடைய அப்சல்யூட் ஃபேவரட்டா இருந்துட்டு இருக்கு. அது வந்து பாம் கன்சிஸ்டன்சில இருக்கிற மாதிரியான ஒரு அண்டர்ஆர்ம் ரோல் ஆன், லிக்விட்ல இருக்காது. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஒரே ஒரு பெரிய மைனஸா நான் ஃபீல் பண்றது அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, டுவர்ட்ஸ் த எண்ட் அது முடிய போகும்போது ஃபுல்லா 100% முடிக்க முடியாது. அது அந்த பாம், இப்போ நம்ம லிப்ஸ்டிக்லாம் இருக்குல்ல, லிப்ஸ்டிக் வந்து ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் கீழே அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதை நீங்க நோண்டி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும்ல, அதே பிரச்சனை தான் எதுலயும் வரும். லிக்விட் அண்டர் ஆர்ம் ரோல் ஆன் அந்த பிரச்சனை இருக்காது. லாஸ்ட் சொட்டு வரைக்கும் நீங்க தலைகீழ வச்சு சேமிச்சு கூட நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுல வந்து அதை பண்ண முடியாது. அது மட்டும்தான் ஒரே ஒரு குறை எனக்கு இதுல. லைக் அப்ளிகேஷன் வைஸ் அந்த லாஸ்ட்ல கொஞ்சம் பீசஸ் நம்ம வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா எடுத்து ரப் பண்ண முடியாது. அதுவும் நான் ட்ரை பண்ணிட்டேன், அது கம்ஃபியாவே இல்லை. ஸோ அது மட்டும்தான் ஒரே ஒரு குறை. அதை தவிர்த்து எனக்கு வந்துட்டு அது என்னுடைய வேர்வை கண்ட்ரோல் பண்ற விதமா இருக்கட்டும், என்னுடைய அண்டர்ஆர்மை வந்துட்டு ஸ்டிக்கி ஆக்காம பாத்துக்கிறதா இருக்கட்டும், ஸ்மெல் வர வைக்காம பாத்துக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஆன் பாயிண்ட் டாப் நாட்ச்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சம்டைம்ஸ் லிக்விட் பேஸ் பண்ண அண்டர்ஆர்ம் ரோல் ஆன்ஸ்ல கூட நான் ரீஅப்ளிகேஷன் வந்து தேவைப்பட்டிருக்கு எனக்கு. பட் இதுக்கு வந்து அது தேவைப்படல. எனக்கு வந்து நிவ்யா அண்டர்ஆர்ம் ரோல் ஆன் ஒரு அப்சல்யூட் ஃபேவரட். ஆனா இப்போ வந்துட்டு நான் பரவாயில்ல நிவ்யா டவ்வே யூஸ் பண்ணலாம்ன்ற அளவுக்கு நான் வந்து போயிருக்கேன். ஸோ அதுலேயே நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் எனக்கு எவ்வளவு அது பிடிச்சிருக்கு அப்படின்றது. அதை தவிர்த்து அண்டர்ஆர்ம் ஏரியாஸை வந்து லைட்டன் பண்ணுது, சாஃப்டன் பண்ணுது அப்படிலாம் கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. எனக்கு அந்த மாதிரி எதுவும் மேஜிக் ப்ராடக்ட் இது வரைக்கும் ரொம்ப ஆப்வியஸா வந்து காமிச்சது கிடையாது. ஏஹே பேஸ் பண்ண அண்டர்ஆர்ம் ரோல் ஆன்ஸ் யூஸ் பண்ணனா கொஞ்சம் அண்டர்ஆர்ம் ஏரியா வந்து பிரைட்டனா இருக்கும். லைக் பிக்மெண்டேஷன் வந்து கம்மியா தெரியும். அதெல்லாம் வந்து டவ் எனக்கு அந்த வேலைலாம் செய்யல. அடுத்தது வந்து இன்விசிலைன் அப்டேட் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அது என்னன்றது எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்றது. இன்விசிலைன் மொத்தம் எனக்கு 26 ட்ரேஸ் சொல்லியிருக்காங்க. அதுல வந்து நான் இப்போ 20th ட்ரேக்கு வந்திருக்கேன். ஐ எம் சோ ஹாப்பி வித் த ப்ராக்ரஸ். நல்லா இருக்கு. திஸ் இஸ் மை ஸ்மைல். இன்னும் என்ன அடுத்த ஸ்டேஜ் அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல. இன்னும் ஒரு 1 monthல அடுத்த செக்அப் போய் வந்துட்டு என்னன்றது பார்க்கணும். ஐ டோன்ட் நோ, ஐ எம் ஃபீலிங் கைண்ட் ஆஃப் ஹாப்பி அண்ட் பாசிட்டிவ் அபவுட் மை இன்விசிலைன் ஜர்னி. இது வரைக்கும் நல்லாவே வந்து ரிசல்ட் தெரியுது, நல்லா டிஃபரன்ஸ் இருக்கு. பெயின் வைஸ் பாத்தீங்கன்னா புதுசு கிளிப் மாத்தும் போது மட்டும் ஒரு 2 நாளுக்கு பெயின் இருக்கு. இப்போ நான் நேத்து தான் மாத்திருக்கேன். எனக்கு இந்த கீழ் ஏரியால வந்துட்டு, அதாவது கீழ் பல்லு வரிசையில வந்து 2 பல்ல வந்து வலி இருக்கு. அதாவது கிளிப் கழட்டும் போது இல்ல சாப்பிடும் போது லைட்டா ப்ரெஷர் இருக்க மாதிரியே இருக்கும். அது ஒரு மாதிரி நம்மன்னு இருக்கிறது தலைவலி இருக்க மாதிரி இருக்கும். அது மட்டும்தான் ஒரு மைனஸ். மத்தபடி எனக்கு எல்லாம் பழகிருச்சு. நீங்க இன்னும் என்னுடைய இன்விசிலைன் அப்டேட்ஸ் பத்தி ஃப்ரம் ஸ்கிராச் இன்டெப்த் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் சிட்டிங்ல இருந்து அப்படின்னா, என்னுடைய இன்விசிலைன் ஜர்னி பிளேலிஸ்ட் வேணா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. 2 வீடியோ போட்டிருக்கேன். நான் வந்துட்டு இந்த 24th ட்ரே வரும்போது வேணா நான் அப்டேட் பண்றேன். ஆர் மேபி லாஸ்ட் 2 ட்ரே வாங்கிட்டதுக்கு அப்புறம் ஐ வில் அப்டேட் யூ கைஸ் எப்படி இருக்கு அப்படின்றது.
பட் so far it's good. டார்க் சர்க்கிள்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் சொல்லுங்க. ஸோ இது வந்து நான் இந்த டார்க் சர்க்கிள்ஸ்க்கு மட்டும் சொல்ல போறது கிடையாது. இன் ஜென்ரல் நிறைய பேர் வந்து இப்போ வரைக்கும் கமெண்ட் பண்ற ஒரு விஷயம், டவுட்டா எல்லாருக்கும் இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, என் ஸ்கின் ஆயிலி ஸ்கின், எனக்கு ஒரு பெஸ்ட் மாய்ஸ்சரைசர். என் ஸ்கின் ட்ரை ஸ்கின், ஒரு பெஸ்ட் சன்ஸ்கிரீன். எனக்கு வந்து டார்க் சர்க்கிள் இருக்கு, ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட். எனக்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஃபவுண்டேஷன். என்னோட ஸ்கின் டோனுக்கு என்ன ஷேட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்றது. ஒரே ஒரு ப்ராடக்ட் அந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஒரு ஆளுக்கும் ஒரு ஸ்கின் டைப் இருக்கும். ஒரு ப்ராடக்ட் ஒரு மாதிரி ஒர்க் ஆகும். ஆயிலி ஸ்கின்னே 2 பேர் இருக்காங்க, A and B. ஓகேவா? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் பாண்ட்ஸோட ஜெல் மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்துட்டு அந்த ஆளுக்கு வந்துட்டு செட் ஆகுது. ஓகே, அழகா ஒர்க் ஆகுது, சூப்பரா இருக்கு, அவங்க ஸ்கின் செம்மையா செட் ஆயிடுச்சு. பிக்கும் ஆயிலி ஸ்கின் தான், ஒரே மாதிரி தான். ஆனா பிக்கு வந்து செட் ஆகாம போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ எனக்கு செட் ஆகுறதே உங்களுக்கு செட் ஆகணும் கிடையாது. நிறைய ஆப்ஷன்ஸ் தான் தர முடியும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். அதுதான் வந்து ஒரு கசப்பான உண்மை. ஸ்கின் கேரா இருக்கட்டும், மேக்கப்பா இருக்கட்டும், எதுனாலும் சஜஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் தான் வந்து காமிக்க முடியும். நீங்களா பர்சனலா உங்களுக்கு எடுத்து ட்ரை பண்ணும்போது தான் அது வந்து உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது தெரியும். ஏன்னா இப்போ வரைக்கும் நிறைய பேரு, இப்போ நான் ஒரு சன்ஸ்கிரீன் ரெக்கமெண்ட் பண்றேன், அக்வாலஜிக்கா சன்ஸ்கிரீன் எடுத்துக்கோங்க. நான் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் அது. நான் நிறைய வாட்டி ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். அதை யூஸ் பண்ணி நல்லா இருக்குன்னு ஒரு 10 பேர் சொன்னா, அது செட்டே ஆகலன்னு 2 பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ வரைக்கும் நிறைய சஜஷன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் வந்து வந்துட்டு தான் இருக்கு. எனக்கு செட் ஆகுறதே உங்களுக்கு செட் ஆகும் கிடையாது. ஸோ ஒரே ஒரு ப்ராடக்ட் தான், மேஜிக் ப்ராடக்ட், எல்லாருக்குமே அது ஒர்க் ஆகும் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஐ எம் ஹியர் டு ஷோ யூ லைக் எனக்கு ஒர்க் ஆகுற, எனக்கு பிடிச்ச, பர்சனலா நான் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் சஜஷன்ஸ். ஸோ அதுல இருந்து உங்க பட்ஜெட்டுக்கு, உங்களுடைய விருப்பத்துக்கு, உங்களுடைய லைக்கிங்க்கு எது வேணுமோ நீங்க வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, என்னுடைய தாட்ஸ், எனக்கு ஒர்க் ஆகுறது, என்னுடைய ரிவ்யூஸ் மட்டும் பார்க்காதீங்க. அந்த ப்ராடக்ட்னு போட்டு ரிவ்யூன்னு எடுங்க. அதுல இருந்து ஒரு 4-5 பேர் பாருங்க. அதுல இருந்து உங்களுக்கு ரிலேட் பண்ற மாதிரியான ஸ்டஃப் வேற ஆளுங்கிட்ட இருந்தும் வந்து கிடைக்கும். சோ ஒரே மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய பேர் வந்து சொல்றாங்க அப்படின்னாலும் அந்த ப்ராடக்ட் பத்தின அபிப்பிராயம் ஒண்ணு உங்களுக்கு வந்து இருக்கும். சோ அதெல்லாம் பாருங்க. ஒரே ஆள் சொல்றத மட்டும் பார்த்து நீங்க வந்துட்டு ஜம்ப் பண்ணாதீங்க. எனக்கு புரியுது, அதை நானும் வந்து அதை பண்ணிருக்கேன். பட் அது உங்களுக்கு பர்சனலா ஒர்க் ஆகுமா இல்லையா அப்படின்றது வந்துட்டு நீங்க உங்களுக்கு யூஸ் பண்ணா மட்டும் தான் தெரியும். நான் கண்ணை மூடிட்டு ஓகே இதை வச்சுக்கோங்க, உங்க டார்க் சர்க்கிள்ஸ் காணாம போயிடுன்னு அப்படி பண்ணவும் முடியாது, நான் பண்ணவும் மாட்டேன். அது செட்டும் ஆகாது, அது வேலைக்கு ஆகாது. அதுதான் உண்மை. இப்போ வரைக்கும் நான் வந்து நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், மத்தவங்களுடைய ரிவ்யூஸா இருக்கட்டும், அதெல்லாம் நான் பார்த்துதான் வந்துட்டு செக் பண்ணி வாங்குறேன். அதுல சிலது ஒர்க் ஆகுது, சிலது ஒர்க் ஆகாம போகுது. ஸோ இது வந்து ஒரு நெவர் எண்டிங் சர்க்கிள். ஸோ யூ ஹாவ் டு ட்ரை இட் அவுட் ஃபார் யுவர் செல்ஃப். சில நல்ல எனக்கு சூட் ஆகுற மாதிரியான ஒரு ஆப்ஷன், சிலன்னு கூட சொல்ல மாட்டேன். எனக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த லாரியல்ல வந்துட்டு ஒரு அண்டர் ஐ சீரம் ஒன்று இருந்தது, ஹைலூரானிக் ஆசிட் சீரம். அது வந்து எனக்கு ஒர்க் ஆகுச்சு. ஏன் ஆகுச்சுன்னா அது ஹைட்ரேட்டடா பாத்துச்சு என்னோட அண்டர் ஏரியாவை. அதனால அது எனக்கு வந்துட்டு நல்லா இருந்தது, ஃப்ரெஷ்ஷா இருந்த மாதிரி இருந்தது என்னுடைய கண்ணுக்கீழ இருக்க ஏரியா. அண்ட் ஒரு ஜென்ரலான ஒரு காமன் டிப் இந்த டார்க் சர்க்கிள்ஸ்க்கு என்னன்னா, நைட்டு சீக்கிரமா தூங்கணும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு, அட்லீஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி நீங்க வந்து போன் பார்க்க கூடாது. சொல்லுவாங்க 2 மணி நேரம் முன்னாடி பார்க்க கூடாது, 3 மணி நேரம் முன்னாடி பார்க்க கூடாது. நான் அதெல்லாம் வந்து பிராக்டிக்கலா வாய்ப்பே கிடையாது. கடைசியா ஒரு 4 ரீல் பார்த்துட்டு படுத்தாதான் தூக்கம் வரும்ன்ற மாதிரியான ஆளுங்கள்லாம் இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டம் பிராக்டிஸ்ல அதை எடுத்துட்டு வர்றதுக்கு. பட் முடிஞ்சா அதை பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 1 hour இல்லைன்னா மினிமம் ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியாச்சும் போனை பார்க்காம அதுக்கப்புறம் நீங்க தூங்க பாருங்க. சீக்கிரமா தூங்கி சீக்கிரமா எந்திரிங்க. இதை ஒரு 1 week பண்ணுங்க. ஒழுங்கா சாப்பிடுங்க. இதை பண்ணீங்கன்னா கொஞ்சமாச்சும் உங்களுடைய டார்க் சர்க்கிள் ஏரியால ஒரு சேஞ்ச் வரும். சில பேருக்கு பிக்மெண்டேஷன்னால அந்த இடம் வந்து ஜாஸ்தியா வந்து டார்க்கா இருக்கும். அப்படி இருக்கு உங்களுக்கு இது ப்ராடக்ட் எல்லாம் சரியாகாது அப்படின்னா ஓடி போய் ஒரு ப்ராப்பர் டெர்மட்டாலஜிஸ்ட செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஐ ஹாவ் டு டேக் அ மொமெண்ட் அண்ட் சே திஸ். ஓகே, எனக்கு என் மேக்கப் இன்னைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த ஆரஞ்ச் அண்ட் ப்ரௌன் தீம் ஐ டோன்ட் நோ, ஐ ரியலி லைக் இட். ஸ்க்ரீம்ஸ் happiness for me. அந்த மாதிரி. Are you still doing nail extensions? Would love a detailed video on how you do your own nail extensions. Haven't seen any South MUA or influence dude. Okay, nail extensions வந்து நான் வீட்ல பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் இயர் பண்ணேன். அது ஒரு திடீர் ஆசை வந்து நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ நான் பண்ணல. அண்ட் அன்பார்ச்சுனேட்லி நான் லாஸ்டா லாங்கா வளர்த்த நெயில்ஸ் வந்துட்டு காணாம போய் குட்டியா உடஞ்சு போச்சு. இந்த 2 விரல் ஓகே, இந்த இன்விசிலைன் போடுறதுனால நான் அப்பப்ப பறி கொடுக்குற ஒரு விஷயம் வந்துட்டு இந்த நகம் தான். ஏன்னா இதை வச்சுதான் நான் ரிமூவ் பண்ணுவேன். அப்ப இந்த கார்னர்ல மட்டும் அது பிரேக் ஆயிடுது. ஏன்னா ஈரோ ஊறி போய் யூனோ, ஸோ ஆப்வியஸ் ரீசன்ஸ். ஸோ இப்படி பண்றதுனால அது வந்துட்டு உடையுது. ஸோ அதை மேனேஜ் பண்ணுமேட்டு எல்லாத்தையும் நான் வந்துட்டு ஈக்குவலா நறுக்கிட்டு இருக்கேன். பட் அதர் தன் தட் என் நெயில் ஹெல்த் வந்து இட்ஸ் நைஸ். நான் எக்ஸ்டென்ஷன்ஸ் எதுவும் இப்போதைக்கே வைக்கல. மோர் தேன் அ இயர் நான் வந்து வைக்காம தான் இருக்கேன். பட் பார்ப்போம், நான் நெக்ஸ்ட் டைம் பண்ற மாதிரி எனக்கு வந்து பிளான் இருந்ததுன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பட் யா,
இப்ப பண்றது இல்ல. ஓகே, ரிகார்டிங் பெர்ஃப்யூம்ஸ் சில வீடியோ ரெக்வெஸ்ட்ஸ் ஆர் கமெண்ட்ஸ் வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜாரா பெர்ஃப்யூம்ஸ் ட்ரை பண்ணி, அதுக்கப்புறம் பிபிடபிள்யூட லாங் லாஸ்டிங் ரேஞ்ச் ஆஃப் பெர்ஃப்யூம்ஸ் இது எல்லாமே மொத்தமா வந்து காமிங்க அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஜாராவோட பெர்ஃப்யூம்ஸ் எங்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் கலெக்ஷன் இருக்கு. அது நான் ஆல்ரெடி என்னுடைய வீடியோல ஒரு பெர்ஃப்யூம் கலெக்ஷன் பிளேலிஸ்ட்ல போட்டு நான் வச்சிருக்கேன். நீங்க அதை செக் பண்ணிக்கோங்க. அதுல மாமாஅர்த் பெர்ஃப்யூம்ஸ் இருக்கு, கேயாலி பெர்ஃப்யூம்ஸ் இருக்கு. ஒரு ஒன் பிராண்ட்ல கொஞ்சம் ஒரு மோர் தென் 3 or 4 பெர்ஃப்யூம்ஸ் இருக்கிறது நான் டெடிகேட்டடா வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதனுடைய பிளேலிஸ்டும் வேணா நான் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பெர்ஃப்யூம் அடிப்பேன் அப்படின்றது வந்து ஓகே, நான் எதுவும் ப்ராப்பரான ஒரு ப்ராப்பர் டெடிகேட்டட் வீடியோ பண்ண மாதிரி எனக்கு தெரியல. பட் என்னுடைய பிளாக்ஸ்ல இல்லைன்னா அந்த டெய்லி எசென்ஷியல்ஸ்னு வீடியோ போடுவேன். அதுல வந்து நான் காமிச்சிருக்கேன் நான் எப்படி ஸ்ப்ரே பண்ணுவேன், எங்கெல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றது. ஸோ என்னுடைய டெய்லி எசென்ஷியல்ஸ் வீடியோ அந்த மாதிரி வீடியோஸ் நீங்க செக் பண்ணி பாருங்க. பிளாக்ஸ் அதுல எல்லாம் வந்திருக்கு. அண்ட் பிளாக் கைஸ், ட்ரஸ்ட் மீ, ஐ பேட்லி வாண்ட் டு மேக் பிளாக்ஸ், ஓகே, பட் something is like stopping me from not making proper vlogs. See, திருப்பி நான் ரீசன்ஸ் கொடுக்கணும்னா கொடுக்கலாம், ஓகே, ஆனா அதெல்லாம் எக்ஸ்கியூசஸ் எனக்கே தெரியுது. கிவ் மீ சம் டைம், I'll be back, ஓகே. நான் கண்டிப்பா vlog போடுறேன், டெஃபினட்டா போடுவேன், ட்ரஸ்ட் மீ, ஹேங் இன் தேர், வந்துடுறேன், ஓகே. ஸோ யா, பெஸ்ட் பாடி லோஷன் சொல்லுங்க. இப்போதான் நான் வந்து சொன்னேன்ல இந்த கிரைட்டீரியாலாம் இருக்கு அப்படின்ட்டு. பட் அதையும் தாண்டி எனக்கு வந்து பர்சனலா ஒன்னு ரொம்ப பிடிச்சது, எல்லாருக்குமே செட் ஆகும் நான் ஃபீல் பண்றது, இந்த வாஸ்லினோட ரேஞ்ச் ஆஃப் பாடி லோஷன்ஸ். டெஃபினட்டா எல்லாருக்குமே வந்து அது சூட் ஆயிடும். ஒரு பேசிக் லெவல், என்ட்ரி லெவல் பாடி லோஷன் அப்படின்ட்டு வேணா அதை நம்ம சொல்லலாம். ஸோ யூ கேன் ட்ரை தி வாஸ்லின் பாடி லோஷன்ஸ். மூவி ரீக்ரியேஷன்ஸ் மாதிரி வீடியோ லுக்ஸ் பண்ணுங்க. ஸோ இது எனக்கு ரெக்வெஸ்ட் வந்து ரெகுலரா வர ஒண்ணு. நான் ரொம்ப வருஷம் முன்னாடி சேனல் ஆரம்பிச்ச டைம்ல வந்துட்டு இந்த ரீக்ரியேஷன்ஸ் வந்து பண்ணிருக்கேன். எனக்கு ஞாபகம் இருந்து தீபிகா படுகோனோட ஒரு ரீக்ரியேஷன் பண்ணிருக்கேன். அது ஒண்ணுதான் பண்ணேன்னு நினைக்கிறேன். I'm not very much into recreating makeup looks. தீபிகா படுகோன் ஒன்று பண்ணிருக்கேன், நயன்தாரா அது ஒன்று பண்ணிருக்கேன். அது என்னமோ எனக்கு தெரியல, எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரல. ஐ டோன்ட் நோ, பட் ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு. ஆனா ஐ எம் நாட் த ஒன் ஃபார் இட்னு எனக்கு வந்து பர்சனலா தோணுது. எனக்கு அது விருப்பமும் இல்லை, அது எதுக்கு அப்படின்ற மாதிரி. இந்த நடுவில் இந்த மஞ்சசாரி வைப் செம்மையா வந்துட்டு வைரல் ஆன டைம்லயும் சில பேர் வந்து கேட்டாங்க, மஞ்சசாரி போட்டு ஒரு வீடியோ போடுங்க ப்ளீஸ். நோ, நானே சேச்சுரேட் ஆகி போயிருக்கேன். பாக்குறவரெல்லாம் என்ன நடன்னு மஞ்சசாரி போட்டு வராங்களே அப்படின்ட்டு. அதனால நானும் அதை செய்ய மாட்டேன், கண்டிப்பா செய்ய மாட்டேன். நோ, எனக்கே நான் வந்து அது வச்சுக்கிற வேட்டு மாதிரி இருக்கும். நான் பார்த்தாலே மோனா ஒய் அப்படின்ட்டு கேட்பேன். நான் ஐ திங்க் நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு, அவ்வளவுதான். எனக்கு அது இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ, எனக்கு அது விருப்பம் கிடையாது. அதனால மோஸ்டா அந்த ரீக்ரியேஷன்ஸ்லாம் வந்து பண்றது கிடையாது. அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும்ல, ஓகே நம்ம இது பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நோப், இட்ஸ் நாட் கம்மிங். அண்ட் ஆக்சுவலா நான் வந்துட்டு லாஸ்ட் 2 வீடியோஸா சண்டே சிட் செஷன்ஸ்ல போட்ட வீடியோஸ்க்கு வந்து நல்ல வரவேற்பு இருந்தது. லைக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணது. அதுல வந்து அடுத்து ஒரு லெவல் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இன்னைக்கு ஆக்சுவலா அதான் போயிருக்க வேண்டியது, பட் டியூ டு சம் அதர் ரீசன்ஸ் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து போடுறோம். பட் அந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஐ எம் சோ வெரி எக்ஸைட்டட் டு மேக் தட் வீடியோ ஃபார் யூ கைஸ். அண்ட் இப்போ வந்து இங்க நான் இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்க போறேன். இது வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இன் ஜென்ரல் நீங்க கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டூ லெட் மீ நோ இந்த காமெண்ட் செக்ஷன் பிலோ. அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த மாதிரியான பேக்ரவுண்ட் சிச்சுவேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்றது. மறக்காம பேக்ரவுண்ட் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியப்படுத்திக்கோங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னாலும் ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இந்த காமெண்ட் செக்ஷன் பிலோ. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.